அடுத்ததாக இந்த பேசா பொருள் சுற்றுல பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி. வாங்க. யோகேஸ்வரி ஒரு அரசு பள்ளி மாணவி. மரக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன எளிய கிராமத்திலிருந்து இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த அரங்கத்தில் சிறப்பான உரையை வழங்குகிற ஒரு போட்டியாளர். ஒரு சில சுற்றுகளில் அப்படி கொஞ்சம் தயக்கம் தடுமாற்றம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த சுற்றுகளில் தன்னை புதிதாக வடிவமைத்து வார்த்து இந்த மேடையில் தனக்கான இடத்தை பதிவு செய்கிற ஒரு தன்னம்பிக்கை போட்டியாளர். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் யோகேஸ்வரிக்கு. ஏன்னா தமிழ் கூறும் நல் உலகம் உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுற்றுல யோகேஸ்வரி என்ன தலைப்புல பேச போறாங்க? அலமாரி மூலையில் முடங்கி கிடக்கும் என் அம்மாவின் பட்டுப்புடவை. யோகேஸ்வரி வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்கம்மா. அம்மாக்களோட பட்டுப்புடவை அலமாரியிலே தான் முடங்கி கிடக்குது அப்படிங்கிறது அழகான ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பு, ஒரு வித்தியாசமான சிந்தனையும் கூட. எப்படி பேச போறீங்க அப்படின்னு கேட்க உள்ளபடியே ஆவலா காத்திருக்கிறோம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அலமாரி மூலையில் முடங்கி கிடக்கும் என் அம்மாவின் பட்டுப்புடவை. சில்லென்று காற்று வீசிய ஒரு ரம்மியமான மாலை பொழுது. அப்பாவும் அம்மாவும் வயலில் இருந்து வரவில்லை. அண்ணனும் இல்லை. அலைபேசியும் வீட்டில் இல்லை. என்ன செய்வது? போர் அடித்தது. அம்மாவின் அலமாரியின் நினைவுக்கு வந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடந்த அம்மாவின் துணிமணிகளை அடுக்கலாம், அம்மாவிடம் பாராட்டி கிடைக்கும் என்ற நப்பாசையில் அடுக்க தொடங்கினேன். அலமாரியின் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த என் அம்மாவின் பட்டுப்புடவை என்னிடம் பேச தொடங்கியது. எனக்கும் ஆச்சரியம். பேசா பொருளாம் பட்டுப்புடவை பேசுகிறது என அந்த பட்டுப்புடவைக்கு என் காதுகளை சிறிது நேரம் தாரி பார்த்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்வரை எனக்கு ராஜ மரியாதை. நான் துணிகளின் ராணி மட்டுமல்ல, ராணிகளின் துணியும் கூட. நான் பிறந்த கதை தெரியுமா உனக்கு? சீன பேரரசு லீசு தேநீர் குடித்துக் கொண்டிருக்க அந்த தேநீரில் என் புழுவான கக்குன் கூட்டோடு விழுந்துவிட, சூடான தேநீரில் கக்குன் உடைய நீண்ட இலை அவிழ அதை பார்த்து மற்ற கக்குன்களையும் சேகரித்து துணியில் நெய்தால் பேரரசி. மிகவும் அழகாக நேர்த்தியாக இருந்தது. தனது கணவரான பேரரசர் மஞ்சள் மூலம் பட்டுப்புழுக்களை வளர்க்க தொடங்கினார். இயல்பாகவே கதை கேட்க பிடித்த எனக்கு பட்டுப்புடவை சொன்ன கதை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. என் அதீத ஆர்வத்தை கண்ட பட்டுப்புடவை தொடர்ந்தது. என் சொந்தங்களை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மல்பெரி பட்டு மென்மையானது, சிலந்தி பட்டு விலை உயர்ந்தது, தாமரை பட்டு அரிதானது, அமைதி பட்டு பட்டுப்புழுக்களை கொள்ளாமலேயே கிடைப்பது, டசர் பட்டு, ஏரி பட்டு, மூகா பட்டு, பனாரஸ் பட்டு, பாலுசாமி பட்டு, சந்தேரி பட்டு, சம்பல்பரி பட்டு, பைத்தாலி பட்டு என என் சொந்தங்கள் நாடு முழுவதும் பரவி கிடக்கின்றன. காஞ்சிபுரம் பட்டுக்கு புவிசார் குறியீடு கூட கிடைத்துள்ளது. சின்ன சின்ன இலை பின்னி வருது, சித்திரை கைத்தறி பின்னி வருது என்ற பாடலை எழுதுவதற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா காஞ்சிபுரத்தில் வந்து தங்கினார் தெரியுமா உனக்கு? சீரான தறிகளின் ஓசைதான் அப்பாடலுக்கு தாளமாக அமைந்தது. அன்று நிச்சயதார்த்தத்தை பட்டுக்கட்டுதல் என்றே சொல்வர். திருவிழாவில் கூட 10ஆம் நாள் பட்டு திருவிழா என்பர். மாம்பழ நிறத்தில் பச்சை கலர் பாட்டர் போட்ட சேலையை தழைய தழைய கட்டி நீண்ட கூந்தலை பின்னி முடித்து மல்லிகை பூவை சரம் சரமாய் கட்டி தொங்கவிடும் அழகு தமிழ்ச்சிக்களுக்கே உரியது தெரியுமா என பேசிக்கொண்டே இருந்த பட்டை பார்த்து நான் கேட்டேன், செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியேன்னு. இப்ப இருக்கிற அக்காக்களும் அத்தைக்களும் சுடிதாருக்கும் மேக்ஸிக்கும் ஜீன்ஸுக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸுக்கும் குர்தாவுக்கும் பட்டியாலாவுக்கும் மாறிக்கிட்டாங்களேன்னு நான் சொல்ல அதுவும் ரொம்ப சோகமா. ஆமா ஆமா, அதுதான் எனக்கும் கவலையே. இப்ப எனக்கு மவுசு குறைஞ்சு போச்சு. என்னை கட்டுறத பட்டி காடணும், கட்ட நேரம் இல்லனும், கட்டுறதுக்கு சௌரியம் இல்லனும் காரணம் சொல்றாங்க. மணப்பெண் கூட நாகரிகம் என்ற பெயரில் ஒரு நீண்ட கவனி போட்டு வருவதை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் படபடக்கிறது. சிஃபான், காட்டன், கிரேப், லினன், லைக்ரா, நெட் என எத்தனை புடவை வந்தாலும் என்னை போல வருமா என ஏக்கத்துடன் வினவிய அந்த பட்டுப்புடவையை தொட்டு வருடி கொண்டிருந்த என்னை என் அம்மாவின் குரல் அதட்டி எழுப்பியதை உணர்ந்தேன். ஆம், வயலில் இருந்து திரும்பிய என் அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு பக்கத்து வீட்டு ரம்யாவுக்கு கல்யாணம், எந்த புடவை கட்டுறதுனே தெரியல என அதட்ட என்னையும் அறியாமல் இதுவரை என்னிடம் பேசிக் கொண்டிருந்த என் அம்மாவின் அலமாரியில் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த பட்டுப்புடவையை எடுத்து அவர்களின் கைகளில் திணித்துவிட்டு கனத்த இதயத்துடன் வெளியே சென்று விட்டேன். நன்றி, வணக்கம்.
யோகேஸ்வரி ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. ஒரு நாடகம் போல 2 கதாபாத்திரங்கள் பேசுகிற மாதிரி அவங்க உரையை அமைச்சுக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமா இந்த சுற்றுல பேசியிருக்கீங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரிக்கு. உங்களுடைய இந்த உத்தி நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு பட்டு பேசினா இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பாப்பா பேச்சு தான். அதுக்கு மேலே பட்டுக்கு ஜோடனை பண்ணால் சரியாக இருக்காது. காஞ்சிபுரம் பட்டு எப்படி இருக்குன்னு தெரியும், பனாரஸ் எப்படின்னு தெரியும், கும்பகோணம் எப்படின்னு தெரியும். இதெல்லாம் என் மனைவி சொல்லும்போது நான் சொல்லுவேன் திருத்தணி, திருப்பதி, பழனி. அவங்க பட்டுன்னா நம்ம மொட்டை. அது ஒரு பட்டுப்புடவை அப்படியே அந்த குழந்தையோட பேசுகிற மாதிரி பேசி காமிச்சு கடைசியில் அம்மா கையில் திணிச்சிட்டு ஓடிட்டேன்னா என் பொண்ணு வயசுரா கட்டி முத்தமிடுறேன்டா, அவனுக்கு பல்லாண்டு வாழணும். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு பின்பு அமர வைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நீ பேசினாய். அதில் ஈர்க்கப்பட்டு உன் வார்த்தையில் சேர்க்கப்பட்டு தாக்கப்பட்டு ரசித்து மகிழ்ந்தேன். நீ நீக்கப்பட்டு விடக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அதாவது சென்ற சுற்றுகளில் தடுமாற்றம் தயக்கம்லாம் இருந்தாலும் அது வேற யோகேஸ்வரி, இது வேற யோகேஸ்வரி என்று நிரூபித்து விட்டாய். பட்டுப்புடவையை பற்றி இன்றைக்கு ஒரு பட்டு பாவாடை பேசியிருக்கிறது. நன்றி ஐயா. அதாவது மகளை பற்றி தாய் பேசுவது மாதிரியால் எப்படின்னு தெரியல, அவ்வளவு அடர்த்தி, அவ்வளவு அழகு. அந்த ராகவ் அவர்கள் சொன்னது போல் அந்த உரையாடல் பாணியில் நீயும் பட்டுப்புடவையும் பேசிக்கொண்டது போன்ற ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கவனிக்க வைத்தது. அப்புறம் நிறைய பட்டு வகைகளை பற்றி நீ சொன்ன. உன்னுடைய உழைப்பு, அந்த மெனக்கடல், அந்த ஞாபக சக்தி எல்லாவற்றுக்குமே என்னுடைய பாராட்டுகள். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது, எனக்கு குறையே தெரியல. ஒரே ஒரு ஆலோசனை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் எப்படியாவது சொல்லிடணும், நினைவில் இருக்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் அப்படியே அடுக்கடுக்காக நம்ம வேகமாக சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு மெல்லிய ஒரு படபடப்பு இருந்தது. அது வேண்டாம். ஒன்று ரெண்டு மறந்தால் தவறில்லை. நீ குறைவான தகவல்களை கூட சொல்லலாம், ஆனால் நீ அந்த பேச்சால் எப்படி எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்க என்பது தான் முக்கியம். எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை, நீ தங்கு தடை இல்லாமல் சொல்லிட்ட, ஆனாலும் அது பிரதானம் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் சிறப்பு நடுவர் மரியாதைக்குரிய ரேவதி அம்மா அவர்கள். யோகேஸ்வரி, உன்னை நான் ஒரே ஒரு வார்த்தையில் கொஞ்சிடுவேன், அடியன் பட்டு குஞ்சலமே. நன்றி அம்மா. இல்லை, உண்மையிலேயே இந்த குழந்தைக்குள்ள புடவை அலமாரியை திறந்து பார்த்தாலாம், கண்ணா பின்னான்னு கலைஞ்சிருந்துதான், அந்த மூலையில் ஒரு பட்டு புடவை இருந்ததான். இந்த மோனோ ஆக்டிங்கிறது அது எல்லாருக்கும் வராது. இவளுக்கு நாட்டியமும் வரும், இசையும் வரும், பேச்சும் வரும். ஏன்னா அந்த கண்ணில் அவள் காட்டின பாவம், அந்த புடவை அங்கே இருந்தது, அது அப்படியே எடுத்தாங்களாம். அம்மா வயலுக்கு போயிருந்தாங்களான்னு சொல்லிட்டு கடைசியில் கனத்த இதயத்தோடு கையில் கொடுத்து விட்டுன போது, இது அபிநய சுந்தரி தான்ப்பா. உன்னுடைய ஒரு அசைவையும் நான் ரசித்தேன், பேச்சும் ரசித்தேன். இவ்வளோ பட்டு புடவை இருக்குன்னு இந்த வயசில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க, நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் பாடு கஷ்டம்தான். அழகான வாழ்த்துறையை, மதிப்புரையை, வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிற நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். யோகேஸ்வரி ஒரு அரசு பள்ளி அப்படின்னு சொன்னோம். உங்கள் பள்ளிக்கூடத்தோட பேரை நீங்களே அறிமுகப்படுத்துங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மரக்காத்தூர். மரக்காத்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கு யோகேஸ்வரி பட்டுப்புடவையை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ன உடனே யோகேஸ்வரியினுடைய ஆசிரியை அழகான ஒரு பட்டு பாவாடையை போட்டுக்கிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்லி யோகேஸ்வரிக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த மன்றத்தில் இந்த நேரத்தில் இங்கிருந்து அந்த ஆசிரியருக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சங்கரா குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம். பழமை மாறாத புதுமையோடு பயணிக்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் எந்த தமிழ் ஊடகங்களுமே நடத்தாத ஒரு சுற்று, பேசா பொருள் சுற்று அப்படின்னு ஒரு வித்தியாசமான சுற்றுல விறுவிறுப்பான செய்திகளை இந்த இளம் பிள்ளைகள் பேசுகிறாங்க. அடுத்ததாக இந்த மன்றத்தில் பேச இருக்கிற அந்த போட்டியாளர்
ஜாக்ஷிகா வாங்க. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் ஜாக்ஷிகா வந்து ஒரு தமிழ் பாம் மாதிரி அப்படி வெடிப்பீங்க. எல்லாரும் வந்து ஜாக்ஷிகா எப்போ பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து டிவி முன்னாடி இருக்கிறாங்க. பேசா பொருள் சுற்றுல ஜாக்ஷிகா என்ன பேச போறாங்க? பள்ளிக்கூட மணி. ஓ, பள்ளிக்கூட மணி. ஓ, எப்போ மணி அடிப்பாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட எல்லாரும் இருந்த அந்த நினைவுகளை நிச்சயமா மீட்டெடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அன்று முதல் இன்று வரை மாணவர்களுக்கு காலையில் ஒரு உணர்வையும் மாலையில் ஒரு உணர்வையும் முரணாக தரும் ஒரு ஓசை உண்டெனில் அது பள்ளிக்கூட மணியின் ஓசைதான். காலையில் அரக்க பறக்க ஓடி வரும் சிட்டுக்குருவி கூட்டங்களுக்கு பள்ளிக்கூட மணி அந்தோ நேரமாகி விட்டதே என்ற அச்சத்தையும், 2 பாட வேளை நடுவில் ஆசுவாசப்பட்டு கொள்ளாடிக்கும் பள்ளிக்கூட மணி சற்று ஓய்வையும் ஏற்படுத்தும். இதில் கணக்கு பாட வேளையின் போது எப்போதுடா இந்த வகுப்பு முடியும் என்று பள்ளிக்கூட மணியை எதிர்பார்த்து காத்திருப்பர். அதுவே உடற்கல்வி வேளையில் மைதானத்தில் ஓடி திரியும் போது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மணி அடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற வைக்கும். அதுவே மாலை வேளை ஆகிவிட்டால் அப்பப்பா ஆரவாரத்தை அடக்கிடத்தான் எழுமா. எத்தனையோ மணியோசைகள் கேட்டாலும் பள்ளி வேளை முடிந்து மாலையில் அடிக்கும் அந்த பள்ளிக்கூட மணியின் சத்தத்திற்கு ஈடாகுமா தேவகானம்? கம்ப ராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் அனுமன் சீதையை கண்ட காட்சியை அருமையாக மொழிந்திருப்பார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனிதுரத்தி ஐயமும் பண்டு உளதுயரும் என்று அனுமனும் பண்ணுவார். ராமனுக்கு தன் சொல்லில் எவ்வித ஐயமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்டனன் கற்பினுக்கு அணியை என்பார் அனுமன். தான் சொல்ல வருவதை முதலிலேயே புரிய வைத்தின் நோக்கம் அனுமனிற்கு இருந்தது. அது சொல்லாக வந்தது. ஆனால் ஒவ்வொரு பாட வேளையின் முடிவும் தொடக்கமும் உணவு இடைவேளை தேர்வு காலங்களில் மணிக்கணக்கீடு என அனைத்திற்கும் எவ்வித சொல்லின் தேவையும் ஏற்படாது. தன்னுடைய ஒளியின் சப்தத்தை வைத்தே அனைத்தையும் உணர்த்தி விடுகிறது பள்ளிக்கூட மணி. என்னதான் தற்காலத்தில் மின்சாரம் மூலம் இயக்கப்படும் மணிகள் உருவாகிவிட்டாலும் தண்டவாள துண்டை கட்டி வைத்து அதை தட்டி ஒளி எழுப்பும் போது உண்டாகும் சத்தத்திற்கு ஈடு இணையே கிடையாது. பள்ளிக்காலங்களில் நம் அன்றாட பொழுதுகளில் ஒன்றாக கலந்திருக்கும் இம்மணியின் ஓசையை தற்போது கேட்டாலும் நம் முகத்தில் புன்னகை குறையாது. நாடு விட்டு நாடு சென்றாலும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் யாரும் மறப்பதில்லை. அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் அதிபர்களும் உயர் அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் ஒரு சிறிய கிராமத்து பள்ளிக்கூட மணியின் சத்தத்தை கேட்டு வளர்ந்து வந்த சிகரங்கள் தானே. ஒவ்வொரு அதிகாரிகளும் தான் படித்த பள்ளிக்கூடங்களை கடந்து செல்லும் போது பள்ளிக்கூட மணியின் சத்தம் கேட்டு மீண்டும் பள்ளிக்கு சென்று படிக்கலாம் என்ற ஏக்கத்தை தூண்டி விடுகிறது பள்ளிக்கூட மணி. கூட்டுப்புழுவாய் சுருங்கிடாதே, வண்ணத்து பூச்சிகளாய் சிறகடிக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கு பள்ளியில் மிகவும் பிடித்த பொருள் ஒன்று உண்டென்றால் நிச்சயம் அது பள்ளிக்கூட மணியாகத்தான் இருக்கும். இன்னும் பல ஆசிரியர்களுக்கு கூட மனதளவில் பெரிதும் எதிர்பார்க்கும் ஓசையாக இருப்பது 4:30 மணிக்கு அடிக்கும் மணி ஓசை என்றால் அது மிகையாகாது என்றே எண்ணுகிறேன். 45 நிமிடங்கள் நாம் அந்த பாட வேளையை கவனிக்க வேண்டும் என்று மாணவர்களை மனரீதியாக தயார்படுத்துவதில் பள்ளிக்கூட மணிக்கு அலாதியான பங்கு உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. 15ஆம் நூற்றாண்டிலேயே வழக்கத்திற்கு வந்த இம்மணியோசை இன்றளவும் தன்மை மாறாது என்னை வியக்கத்தான் வைக்கிறது. தாம் சிந்திக்காமல் பிற சொல்லறியும் மரம் 3ஆம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் மரம் 2ஆம் தரமானது. இயல்பாகவே அறியும் மரம் 1 தரமானது என்பது போல் சிறுவயது முதல் நேர மேலாண்மையையும் கவனிக்கும் திறனையும் ஒழுக்கம் சார்ந்த செயலையும் நம்மை இயல்பாக அறிய வைக்கிறது பள்ளிக்கூட மணி. பேசா பொருளை பேச வந்தேன் பள்ளிக்கூட மணியாக இசையமைத்து விட்டேன். இனி பள்ளிக்கூடம் செல்லும் போதெல்லாம் மணியின் ஓசை இன்னும் உங்கள் கானத்திற்கு இசை சேர்க்கட்டும். நன்றி, வணக்கம். ஜாக்ஷிகா ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்க.
நன்றி ஐயா. நான் ஏன் வந்து ஜாக்சிகாவை ஒரு பாம் அப்படின்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அப்படி பேசியிருக்கிறாங்க. எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அன்பிற்கினிய சிறப்பு நடுவர் மரியாதைக்குரிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள்ட்ட இருந்து தொடங்குவோம். மணி ஓசையை விட உன்னுடைய கண் அசைவு என்னை அப்படியே எங்கேயோ அழைச்சிட்டு போகுதுப்பா. நிஜமா நன்றி அம்மா. இது எத்தனோண்டு பாம், ஆனால் பெரிய வெடியாக இருக்கும் போல இருக்கு. நாங்கள்லாம் பேசுறதே நிறுத்திடணும்னு நினைக்கிறேன். நன்றி அம்மா. நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு மணிக்கும் எப்படி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உண்மையிலேயே அந்த மணியை அடிக்கிறதுக்கு அந்த ஆள் போகும்போது நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம் அந்த காலத்தில். அந்த தண்டவாளம்னு சொன்ன உடனேவே நான் நினச்சேன், அதெல்லாம் இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் மணி கிருங்குது இல்லை, அந்த மணி டன் 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 அடிக்கிற பொழுது நம்மளோட இதயம் அப்படி துடிக்கும். வீட்டுக்கு போகிறோம் இல்லை இப்போ சாப்பிட போகிறோம், ஒன்னொன்னையும் அனுபவித்து பேசினதுக்கு. ஆனால் எனக்கு உங்கள் பேர் வாயிலேயே நுழையிலையே. என்ன? ஜாக்ஷிகா. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கு எனக்கு. ஜாக்சிகாவா? ஒரு அருமையான பேர். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் இந்த மன்றத்தில். எனக்கு இன்னும் ஒன்று என்ன புரியலன்னா, பல பேர்கள் நான் கேள்விப்படாத பேர்கள். அவங்கள என்னம்மா ஒன்று என்னம்மா ஸ்பெல்லிங்னு கேட்டுக்கிறேன். காரணம் புதுமையான பேராக இருக்குது. இவங்க பேசுகிறது ரொம்ப புதுமையாக இருக்குது. பழைய விஷயத்தை எவ்வளோ அழகாக பேசினாங்க. அம்மா தாயே ஜாக்சிகா, நீ ஒரு மணிமணியாக பேசுகிற ஒரு நல்ல நல்ல ஒரு பெண்மணியாக வருவாய். நன்றி அம்மா. இப்போ நீ ஒரு நல்ல குழந்தை மணி. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரே வரியில் சொல்லணும்னா, கோயில் மணி ஓசை கேட்டிருக்கோம், தேவாலயத்து மணி ஓசை கேட்டிருக்கோம். அந்த வகையில் பட்டியல் போட்டால் தமிழ் சமூகம் இனி ஜாக்சிகா மணி ஓசை அப்படி நன்றி சொல்கிற ஐயா. மாதிரி. இனிமேல் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த மணி ஓசை குரல் தான் நினைவுக்கு வரும். வாழ்த்துக்கள்றா. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஜாக்சிகா கண்ணா, தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் நான் வந்து உன்னுடைய பேச்சில் வியந்தது அந்த இடையறாத ஒரு மணியோசை எப்படி கேட்குமோ அந்த மாதிரி உன்னுடைய வார்த்தைகள் வந்து நன்றி ஐயா. அப்படி ஒரு ஒழுக்கோட போய்க்கொண்டே இருந்தன. நீயாக நினைத்தால் தான் நிறுத்த முடியும், வேறு எந்த ஒரு சக்தியாலும் நிறுத்த முடியாது நன்றி ஐயா. என்பது போல இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு இடையறாத மணியோசை போல நீ பேசிக்கொண்டிருந்தாலும் சூழல் கருதி, நிகழ்ச்சி கருதி மணியை அழுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். அதாவது குன்றி மணி போல நீ இருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் குன்றாத மணி போல ஒளி வீசின. நன்றி ஐயா. இந்த சிறு வயதில் உனக்கு இருக்கக்கூடிய இந்த துணிவை ஒருபொழுதும் நீ இழக்கவே கூடாது. நன்றி ஐயா. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு சின்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ சொன்ன தகவல்கள் ரொம்ப அழகாக இருந்தது, கவித்துவமாக இருந்தது. ஆனால் அதை நீ ஒரு 3ஆம் நபராக இருந்து பேசாமல் நான் ஒரு மணியாக இருந்து பேசுகிறேன் அந்த மாதிரி பேசியிருந்தா, அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணியிருந்தா இன்னும் அந்த மணியோசை ரீங்காரித்து கொண்டே இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. அற்புதமான ஒரு வளமான ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு. நன்றி. நன்றி ஐயா. நடுவர்கள் வழங்கி இருக்கிற மதிப்புரைகளை கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை ஜாக்சிகா வழங்க உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்கிற பாரதியின் துணிவை இன்றைக்கு இந்த செந்தமிழ் செல்லங்கள் தன் கைகளில் ஏந்தி இருக்கிறாங்க. துணிவோடு பேசுவதற்கு களமாடி கொண்டிருக்கிற செந்தமிழ் செல்லங்கள் பேசாத பொருள் பேசுனா என்ன பேசும், எப்படி பேசும், என்னெல்லாம் பேசும்னு சொல்லி ஆர்வத்தோடு கேட்கிற நேயர்களுக்கு விருந்து படைக்க அடுத்ததாக இந்த மேடைக்கு வருகிற செந்தமிழ் செல்லம் சுபிக்ஷா. வாங்க. வணக்கம் சுபிக்ஷா. வணக்கம் ஐயா. கடந்த 2 சுற்றுகளில் சுபிக்ஷா ஒரு நல்ல உரையை வழங்கி நம்பிக்கையான ஒரு போட்டியாளர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறீங்க. இந்த சுற்றுல சுபிக்ஷா என்ன பேசுவாங்க அப்படின்னு வீட்டில் இருந்து தொலைக்காட்சி பார்க்கிறவங்க கேட்குறாங்க. என்ன தலைப்பு? கவிராஜனை தாக்கிய கஜராஜன். கவிராஜனை தாக்கிய கஜராஜன் அப்படிங்கிற தலைப்பில் சுபிக்ஷா பேச போகிறாங்க. அதை மதிப்பீடு செய்கிறதுக்கு மகாகவி பாரதியினுடைய குடும்பத்தில் இருந்து அன்பிற்கினிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்களோடு இணைந்து தமிழ் தந்த பொக்கிஷமான
ரேவதி அம்மா, எங்கள் நெஞ்சத்திற்கு நெருக்கமான அண்ணன் மணிகண்டன், சிறப்பா பேசுங்க. இது உங்களுக்கான நேரம். வாழ்த்துக்கள். நன்றி. சங்கத்தமிழையும் சங்கரா தமிழையும் வணங்கி தொடங்குகின்றேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு கவிராஜனை தாக்கிய கஜராஜன். எப்படி என்றால் பாரதியை தாக்கிய யானை. ஆனால் பறக்கும் சிந்தனைகளை கனமான முண்டாசுக்குள் அடக்கி வைத்து அறம் பாடி திறம் படைத்த கவிராஜனே, வரலாற்று பிழை செய்த கஜராஜன் வந்திருக்கிறேன். ஆகாயத்திற்கு அப்பாலே பறக்கும் வல்லூரணி, இடி ஓசையில் கொட்டும் மழை கூட உன்னை தீண்டி பார்க்க தீயை துணை களைத்து வரும் நெருப்பு நீ. மன்னன் மணிமுடிகள் பதுக்கி வைத்த சிம்மாசனம் நீ. ஆண்டவனுக்கும் ஆறறிவுக்கும் பாட்டி எழுதிய புலவர்களுக்கு மத்தியில் என்னை போன்ற ஐந்தறிவுக்கும் பேசிய புலவன் நீதானே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லி என் தும்பிக்கைக்கும் நம்பிக்கை கொடுத்தவனே, மலை போல் பெருத்த எனக்கு உமது மகிமை தெரியாமல் மமதை கொண்டேனோ. சிவந்த கண்களில் எழுந்த சீற்றத்தை எரிமலை குழம்பா எடுத்துச் சொன்ன எட்டயபுர கவிராஜனே, 7 பிறவிக்கும் என் கடன் தீராதே. உன் முன் மண்டையிட்டு நிற்கிறேன், என்னை மன்னித்து விடு. பெற்று விட்ட பிள்ளைகளுக்கும் காய்பசியை போக்கியவனே, ஏற்றுக்கொண்ட மனைவிக்கும் கவிதை சோறு போட்டவனே, என்ன செய்வேன் நான்? கவிராஜனை இடறிய கஜராஜன் நான் என்று காலத்தினும் அழியாத கரும்பெயரை பெற்றுவிட்டேன். அன்று முதல் நான் பாவி என்ற நாமத்தையும் பெற்றுவிட்டேன். வள்ளுவனுக்கு இல்லாத நெருக்கடி உனக்கு இருந்த போதும், இளங்கோவிடம் இல்லாத புரட்சி உனக்கு இருந்த போதும், கம்பனுக்கு கிடைத்த உதவி எதுவும் உனக்கு வாய்க்காத போதும், மூவரும் இல்லாத மண்ணில் தமிழகத்தை தலை நிமிர வைத்த தலைப்பாகை கொண்ட தலைமகனே, என் துதிக்கை உன்னில் படாமல் இருந்திருந்தால் இன்னும் 10 ஆண்டுகள் கூடுதலாய் வாழ்ந்திருப்பாய். இந்த பைந்தமிழுக்கு இன்னும் 10,000 கவிதைகளை கொடுத்திருப்பாய். அச்சம் தவிர்த்தவனை அப்படியே சாய்த்து விட்டேன். அந்த பாவம் போக்கவே ஆலய வாசலிலே நான் அடங்கியே கிடக்கின்றேன். உன்னை தொட்டிருக்க கூடாது, தொட்டவுடன் தெரிந்து கொண்டேன் நீ மனிதன் அல்ல, மகான் என்று. இந்த கஜராஜன் கவிராஜனை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று நம்பித்தானே வந்தாய். என்ன செய்வது? காட்டு விலங்குகள் தானே நாங்கள். பாழாய் போன ஹார்மோன் எங்களுக்கும் சுரக்கச் செய்கிறதே. கை குழந்தையாய் இருந்தாலும் கடமெடுத்து வந்தாலும் கண்ணியத்தோடு தானே இருந்தோம். சங்கிலிக்கு கட்டுப்பட்டா நாங்கள் இருந்தோம், உங்கள் நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டுதானே இருந்தோம். நாங்கள் மனிதர்களை தரம் பிரிக்கவில்லை. வாழை மட்டைக்கும் அதே ஆசீர்வாதம் தான், வட்ட நாணயத்திற்கும் அதே ஆசீர்வாதம் தான். காட்டில் திசை தெரியாமல் வாழ்ந்து சுவடு தெரியாமல் போயிருக்க வேண்டிய என்னை வரலாற்றில் உன்னோடு சேர்த்து என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய். 1000 தீர்த்தங்களை சுமந்து வரும் நான் எந்த தீர்த்தத்தில் பாவம் கழிக்க போகிறேன்? மன்னித்து விடு, மறுபிறவி எடுத்து மறுக்காமல் இழுத்து வருகிறேன் உன் கவிதை தேரினை. மதிப்பிற்குரிய நிரஞ்சன் பாரதி ஐயா அவர்களே, உங்கள் தாத்தாவை தாக்கியதன் காரணமாக என்னை தண்டித்து விடாதீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம். சுபிக்ஷாவினுடைய உரை உள்ளபடியே நெஞ்சுக்கு நிறைவான ஒரு உரையாக இருந்தது. உற்சாகமான கைத்தட்டல்கள். அதுவும் கடைசியா உங்க தாத்தாவை தாக்குனதுக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு அந்த கஜராஜன் கேட்டது உள்ளபடியே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அப்ப முதல்ல அவர்கிட்டயே கேட்டுடலாமா? கேட்கலாம் ஐயா. எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர். என்ன தண்டிச்சிடாதீங்க, தாக்காதீங்க நீ சொன்ன, ஆனா நீ இன்னைக்கு போட்டு தாக்கிட்ட உன்னுடைய பேச்சில். நன்றி ஐயா. முதற்கண் பாராட்டுக்கள். ஒரு வித்தியாசமான தலைப்பை நீ தேர்வு செய்தமைக்காக. அந்த தலைப்புக்கு நீ ரொம்ப நேர்மையாக இருந்ததும் பிடிச்சிருந்தது. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அந்த கஜராஜன் மட்டுமே தான் பேசினான். நீ வேற எங்கேயும் வெளியில் போகவே இல்லை. அந்த நேர்மை, அந்த ஒரு கட்டுப்பாடு உன்னுடைய பேச்சில் ரொம்ப ரசித்தேன். நன்றி ஐயா. நீ ரொம்ப ஒரு உரையை பேசிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் இல்லாமல் உண்மையாகவே பேசியது மாதிரி இருந்தது. நீ கஜராஜனாக உன்னை உணர்ந்து பேசியது போலத்தான் எனக்கு இருந்தது. பாரதி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு யானைகள் மீது வெறுப்போ அல்லது கோபமோ எல்லாம் ஏற்படலை. அதுதான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு கவிஞனுக்கு இன்பம், துன்பம், ஏற்றம், இரக்கம், புகழ், வசையெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு சம்பவம் தான். அதுபோல் இந்த ஒரு நிகழ்வையும் அவன் ஒரு கவிஞனாக இருந்ததுனால, பாரதி ஒரு கவிஞராக இருந்ததுனால ஒரு படைப்பாகவே பாரதி மாற்றினார். கோவில் யானை அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பாரதி எழுதினார் இந்த சம்பவத்துக்கு பிறகு. அது ஒரு சமத்துவம் பற்றி பேசக்கூடிய ஒரு நாடகம். பெண்கள், குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுக்கணும், அந்த உரிமை அவங்களுக்கு வேணும், அந்த சுதந்திரம் அவங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய நாடகம் அந்த கோவில் யானை.
இந்த சம்பவம் நடந்தபோது அவருக்கு வந்து தெரியாது அன்றைக்கு யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு என்பது. அவர் வழக்கம் போல கோவிலுக்கு போகும்போது அந்த யானைக்கு பழம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். யானை வந்து ஏதோ ஒரு மூர்க்கத்தில் அவரை தாக்கி விட்டது. கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிட்டார். அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்தாங்க. அப்போ கூட அவருக்கு வந்து நீ சொன்ன மாதிரி 5 அறிவு ஜீவன்களுக்கும் பாடிய ஒரு மகான் இல்லையா, அதனால் அந்த யானைக்கு வந்து என்னை யார் என்று தெரியும், அதனால்தான் என்னை அது மிதிக்கவில்லை அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு கோவத்தில் தும்பிக்கையால் தள்ளி தான் விட்டது. அதனால் அந்த நிகழ்வை வந்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான தலைப்பாக்கி எங்கள் எல்லோரையும் ரசிக்க வைத்த உன்னுடைய பேச்சுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் தண்டிக்கலாம் மாட்டேன். எப்போதும் நீ சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவேன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த புள்ள எடுத்த தலைப்பு கவிராஜனை தாக்கிய கஜராஜன், அதனால் இறப்பு என்று சொல்லவில்லை, தாக்கிய என்பதால் தலைப்பு முற்றிலும் சரியே. நானும் அவருடைய வரலாறை படிச்சிருக்கேன். அவர் தாக்கினதுங்கிறது பேரனே ஒத்துக்கிறாரு. பழம் கொடுக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் மூர்க்கமாக நடந்துருச்சு. எங்கே தெரியுமா நீ ஜெயிச்ச? அந்த கவிராஜனை கொண்டாடிக்கிட்டே வந்துட்டு வாழை மட்டை வச்சிருந்தாலும் அதே வணக்கம் தான்யா நான் செய்கிறேன், காசு கொடுத்தாலும் செய்கிறேன், நான் பாகுபாடே பார்க்கறது இல்லைன்னு கவிராஜனை நல்லா சொல்லிட்டு யானை எங்களை இப்படி வச்சிருக்கியே அப்படிங்கிறதையும் காட்டிட்டு டே என்னைய தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி முடிச்சு இல்லை. இதை விட ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு பேச்சு எப்படி? இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தூக்கி சாப்பிட்றத விட எல்லாரும் சேர்ந்து அடுத்த களத்துக்கு போயிருக்கீங்க. இதில் சூப்பரோ சூப்பர். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. அன்பிற்கினிய ரேவதி அம்மா. கஜராஜன் நீ ராணி. அந்த யானையை பற்றி நிஜமாவே அழகாக படிப்படியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நாம் ஒரு தாயே அம்மா வந்து குழந்தைய அடிச்சிருவா, அப்புறம் ரொம்ப அடிச்சிட்டேன்னாடா கண்ணா அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைய அடிச்சிட்டோமேனா அவளுக்கு அடிச்சுக்கும். அதுபோல் அவரை அன்னைக்கு என்னமோ அவரை லேசாக தாக்கிட்டு அதை அந்த ரிப்பென்டன்ஸை ரொம்ப அழகாக கொண்டு வந்ததுனால பாரதி வானுலகத்திலிருந்து நான் என்றோ மன்னித்து விட்டேன் அம்மா, அப்படி இன்னைக்கு பேசுறியே நான் என்னைக்கோ மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப அழகாக, அதாவது அதை எடுத்துக்கொண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. தாக்கியங்கிற போது நான் இவர்கிட்ட சொன்னேன், தாக்கவே இல்லையே, ஏன்னா தாக்கி இறக்கவில்லை. இந்த தாக்குதல்ங்கிறது வேற, உண்மையிலே இது தாக்கம் அல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதான் சொல்கிறேனே, அந்த கவிராஜனை போல நீ ஒரு கவிராணி. நன்றி அம்மா. ரொம்ப அழகாக சுபிக்ஷா பேசியிருக்கீங்க. யானை அடித்த முதல் சிங்கம்னா அது பாரதி தான் அப்படின்னு ஒரு ஹைக்கூ படித்த நினைவு. தாக்குதலை கூட சுபிக்ஷா தன் உரையால் அன்பின் தாங்குதலாக மாற்றி இருக்கிறார். ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள் சுபிக்ஷாவுக்கு. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை வழங்க வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. பேசா பொருள் சுற்றுல எங்களுடைய 24 வைரங்களும் அழகான தலைப்புகளில் அற்புதமான செய்திகளை இந்த மேடையில் விருந்து போட்டு எல்லோருக்கும் பந்தி விரித்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளினுடைய அந்த அற்புதமான தமிழை உங்கள் இல்லங்களில் இருந்து நீங்கள் அழகாகவும் ஆழமாகவும் சுவைத்திருக்கிறீர்கள். இந்த சுற்றினுடைய நிறைவு பகுதியை எட்டியிருக்கிறோம். எங்களோடு இந்த செந்தமிழ் செல்லங்களை இத்தனை நேரம் இருந்து வழிகாட்டுதலோடு நல்ல மதிப்புரைகளையும் வழங்கி இருக்கிற நடுவர் பெருந்தகைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற நேரம் இது. அற்புதமான எங்கள் நெஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அவரோடு இணைந்து பாட்டுக்கொரு புலவன் பாரதியினுடைய பரம்பரை வாரிசாய் இன்றைக்கு எங்களுடைய இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் நடுவராக இணைந்திருக்கிற பாடலாசிரியர் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இப்போ இந்த பேசா பொருள் சுற்று பாரதியின் கைகளில் இருந்து துணிவை பெற்றுக்கொண்டு பேசாத பொருட்களை இந்த பிள்ளைகள் பேச வைத்த இந்த முயற்சியை பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் பரம்பரை வாரிசே மதிப்பீடு செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரமாக நமக்கு அமைந்திருக்கிறது. அதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த மதிப்பீட்டாளரை, மதிப்பிற்குரியவரை, எங்கள் பாசத்திற்குரிய நடுவரை
அண்ணன் நிரஞ்சன் பாரதி அன்போடு மேடை கலைக்கிறோம். பேசா பொருள் சுற்றுல 24 குழந்தைகள் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் சிறப்பாக பேசுகிற 3 போட்டியாளர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுப்போம். இந்த சுற்றுல அது இருக்கு. அந்த 3 சிறப்பு பரிசுகளை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு எல்லாரும் வழிமேல் விழி வைத்து ஆர்வமா அந்த பரிசு பொருட்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த 3 செந்தமிழ் செல்லங்கள் சிறப்பு பரிசை வாங்க போறாங்கன்னு எங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் இப்போது அறிவிக்கிறார். இப்போ இன்றைய சுற்று, அதாவது இந்த பேசா பொருள் சுற்றுல 3 பேரை வந்து நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். இந்த 3 குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அதில் முதலாவதாக தீஷா அவர்களுக்கு சிறப்பு பரிசு. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை தீசா திரவியராஜ் பெறுகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு. அடுத்தது சிறப்பு பரிசு பெறுபவர் பரந்தாமன். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை பரந்தாமன் பெறுகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள் பரந்தாமன். மூன்றாவது சிறப்பு பரிசு பெறும் குழந்தை ஹிரண்யாஸ்ரீ. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை ஹிரண்யஸ்ரீ தட்டிச் செல்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. சிறப்பு பரிசை வெற்றி பெற்று தன் கைகளில் ஏந்தி இருக்கிற அந்த 3 செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துறோம். ஆனால் சிறப்பு பரிசு அப்படின்னு ஒன்று இருந்தால் வெளியேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 3 பேருக்கு சிறப்பு பரிசுகள் கொடுத்தாச்சு. இந்த பேசா பொருள் சுற்றுல எத்தனை பேர் வெளியேற்றப்பட போகிறாங்க, யார் யாரையெல்லாம் இந்த மன்றத்துக்கு அழைக்க போகிறோம்? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன். ஒரு போட்டின்னு வந்துட்டா வேறு வழி இல்லை, நாம் கராராக சில விதிமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும். எல்லோருக்கும் நாம் கோப்பை கொடுக்க முடியாது. எல்லா குழந்தைகளும் சிறப்பான பேச்சாளர்கள் தான், சிறப்பான திறமையாளர்கள் தான், தைரியசாலிகள் தான். ஆனால் அதையும் தாண்டி விதிமுறைகள்னு இருக்குது. அதனால் ஒரு போட்டி என்று வரும்பொழுது முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசுன்னு அப்படி தான் கொடுத்தாகணும். எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாது. சில பேரை வந்து வெளியேற்றி தான் ஆகணும். அது வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய நியதி. அதற்கு நாம் அனைவரும் வந்து கொஞ்சம் சோகத்தோடு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதனால் வந்து வெளியேற்றம் வந்து உண்டு. ஆனால் அதை பற்றி விரிவாக சொல்வதற்கு முன்னால் முதற்கண் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 7 போட்டியாளர்களை வந்து முதற்கண் இங்கே அழைத்து சில விஷயங்கள் சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறோம். அந்த 7 பேரை இப்போ கூப்பிட்டுடலாமா? சரி. பேசா பொருள் சுற்றுல மதிப்பெண்கள் அடிப்படையில் குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கிற அந்த 7 போட்டியாளர்களை இப்போது நடுவர்கள் மேடைக்கு அழைக்கிறாங்க. ஒருவர் பின் ஒருவராக வாங்க. மயூஷிகா, சிவானி, வர்ஷா, கீர்த்தனா, ஜாக்சிகா, சரவண பவதாரிணி, அபிநயா. சிறப்பாக பேசக்கூடிய சில போட்டியாளர்களுமே கூட இந்த நிலையில் நிற்பதை பார்க்க முடியுது. ஏன்னா நடுவர்கள் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்தே சொன்னது மாதிரி இந்த சுற்று ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதை நேயர்களுமே நிச்சயமாக அவங்க இல்லத்திலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்குமே அது புரிஞ்சிருக்கும். இது ஒரு போட்டி, நிச்சயமாக வெளியேற்றம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 7 பேரில் இருந்து இந்த சுற்றில் வெளியேறப் போகிற அந்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறது நடுவர்கள் வசம் இருக்குது. முதல்ல வந்து இங்கே நிற்கின்ற இந்த திறமையான குழந்தைகளுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நாற்காலியில் அமர்ந்து பேச்சை கேட்டு அந்த காகிதத்தில் வந்து மதிப்பெண் போடுவது ரொம்ப எளிது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு சூழலில், அந்த வெளிச்சத்தில், அந்த ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு நம்ம தயார் செய்து வந்ததையெல்லாம் சிறப்பாக செஞ்சிடணுமே அப்படிங்கிற அந்த
பதற்றம் வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது நன்றாக உணர முடிவது. இந்த அனுபவம், இந்த வெளிச்சம் எல்லாமே வந்து உங்களை செதுக்குகின்ற உளிகள் மாதிரி. ஏன்னா இந்த மேடை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வரமாக நினைக்கணும். முதற்கண் வெற்றி தோல்வி என்பதை கடந்து இந்த நிகழ்ச்சியோட அல்லது இந்த அரங்கோட உங்களுடைய திறமை வந்து முடிந்து விட்டதானா? கிடையாது. உங்களுடைய திறமை இந்த அரங்கை விடவும் பெரிது. கனத்த இதயத்தோடு நான் சில விஷயங்களை சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னா, வெளியேற்றம் உண்டு, ஆனால் இந்த சுற்றுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே எல்லாரும். ஆனால் ஒன்று, இன்றைக்கு வந்து இந்த சுற்றுல வெளியேற்றம் இல்லை என்றாலும் இனிமேல் வெளியேற்றமே கிடையாது என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உங்களை வந்து தண்டிப்பது எங்கள் நோக்கல்ல. செல்லமாக கண்டித்து உங்களை வந்து மேம்படுத்தி மெருகேற்றுவது தான் எங்கள் நோக்கம். சரியா? அதனால இந்த சுற்றை வந்து ஒரு நல்ல அனுபவமாக நீங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த சின்ன சின்ன குறைகளை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டு அந்த தலைப்பை ஒட்டியே பேசணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மற்றபடி உச்சரிப்பு, உடல் மொழி அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போக போக இன்னும் போட்டி கடுமையாகும். அப்போ எது உங்களை தனித்து காட்டும்? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கருத்து வளத்தை முன்வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய கருத்து தனித்துவமாக இருக்குது, அழகாக இருக்குது, அதை வைத்து தான் உங்களை மதிப்பீடு செய்வோம். அதனால் அடுத்த சுற்று மறத்தல் தகுவோங்கிற சுற்றில் உங்களுடைய குறைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு நீங்கள் பட்டையை கிளப்பி பட்டாசா வெடிச்சுட்டு அப்படியே எங்களை இன்னும் தலை சுற்ற வைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? சரி, வாழ்த்துக்கள் மீண்டும் எல்லாருக்கும். 7 போட்டியாளர்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு இந்த 7 பேரையும் மீண்டும் நாங்கள் அரியணையில் அமர்த்துகிறோம். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சரியா பயன்படுத்துங்க. உங்க நண்பர்களோட போய் உட்காருங்க. அற்புதமான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிற நடுவர்கள் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி மற்றும் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களோடு இந்த சுற்றை இனிதே நிறைவு செய்கிறோம். இந்த பேசா பொருள் சுற்றில் அற்புதமான உரைகளை வழங்கி இருக்கிற 24 செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இன்னும் புதுமையான சுற்றுகளோடு வித்தியாசமான தலைப்புகளோடு விறுவிறுப்பான உரைகளை வழங்குவதற்கு செந்தமிழ் செல்லங்கள் தயாராக இருக்கிறாங்க. நடுவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களை அடுத்த சுற்றில் சந்திக்கிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.